வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். டேஷ் மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இடம்பெறவில்லை. ஆன்சர் மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இடம்பெறவில்லை. பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? ஆன்சர் 2 மற்றும் 3 சரியானவை. GSVA Gross State Value Added, RKVY ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா, ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை மெஹலனோபிஸ் மாதிரி. 2011 மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் பீகார் மாநிலத்தில் இருந்தது. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் பிரதம மந்திரி. சரியான விடையினை தேர்ந்தெடுக்கவும். அரசாங்கத்தின் வருவாயின் ஆதாரங்கள்: வரி வருவாய், வரியில்லா வருவாய், பொதுத்துறை நிறுவனங்களின் உபரி. ஆன்சர் 1, 2 மற்றும் 3. நிதி ஆயோக்கின் தலைவர் இந்திய பிரதமர். தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்னும் நூலை மகாத்மா காந்தி எப்பொழுது வெளியிட்டார்? 1928ஆம் ஆண்டு வெளியிட்டார். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த பட்டத்தை திருப்பி அளித்தார்? கெய்சர்-இ-ஹிந்த் என்ற பட்டத்தை திருப்பி அளித்தார். தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ராஜாஜியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது? கல்கத்தா அமர்வு 1896. தன்னாட்சி தத்துவமான இந்தியா இந்தியர்களுக்கே என்னும் கூற்றை முதலில் வெளியிட்டவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. சீன மிசிரம் யவன ரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ்வீசி கலைஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு. செந்தமிழ்த்தேனி சிந்துக்குத் தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு. இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் பாரதியாரும் பாரதிதாசனும். இராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமன். தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார். CN அண்ணாதுரை அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் கோவிந்தசாமி. 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் பி. சுப்பராயன். நீதிக் கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம் 13 ஆண்டுகள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்திவ்வுலகு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இக்குறள் கூறும் இடைவிடாத கடமை விருந்தோம்பல். அறிவுடையவரின் நட்பு பிறைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது என கூறுகிறார்? அறிவில்லாதவர் நட்பு. எல்லா பொருளும் இதன்பாலுள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று திருக்குறளை சிறப்பிப்பவர் மதுரை தமிழ் நாகனார். மதுரை தமிழ் நாகனார். கிண்டலாக அறிவுரை சொல்கின்ற ஒருவகை வாய்மொழி இலக்கியத்தின் பெயர் சொலவடை. திருப்பனந்தாள் காசி மடத்தை நிறுவியவர் குமரகுருபரர். பத்துப்பாட்டில் செம்பாதி எவ்வகை நூல்கள்?
ஆற்றுப்படை நூல்கள். இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிரேட்டஸ் கூறிய பொருள் மிளகு. 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது பணிகள் சர்வீசஸ். ASHA என்பது அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செயல்பாட்டாளர். கீழ்க்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அதன் அரசியலமைப்பு பிரிவுகளோடு பொருத்துக. ஆர்டிகல் 14 சம உரிமை, ஆர்டிகல் 15 பாகுபாடின்மை, ஆர்டிகல் 16 வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு, ஆர்டிகல் 19 பேச்சுரிமை. மதிய சத்துணவு திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டைகள் வாழைப்பழங்கள் என அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் கருணாநிதி. தமிழ்நாடு எதில் வளமானது? மனித வளம். கூற்று மற்றும் காரணம். கூற்று A, இந்தியாவிலேயே அதிக காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. காரணம் R, இம்மாநிலம் மிக உயர்ந்த தரமான கடலோர காற்றாலை ஆற்றலை கொண்டுள்ளது. ஆன்சர் A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் RAவின் விளக்கம். கீழ்க்கண்டவற்றை பொருத்துக. நிகழ்வுகள் நடைபெற்ற வருடம். தேசிய ஊரக சுகாதார திட்டம் 2005. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் 1992. தேசிய மருத்துவ குழு சட்டம் 2019. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939. சத்யசோதக் சமாஜ் அமைப்பின் நிறுவனர் ஜோதிராவ் பூலே. ஆதிதிராவிட மகாஜன சபை என்று பின்னாட்களில் அழைக்கப்பட்ட பறையர் மகாஜன சபையை தோற்றுவித்து வழிநடத்தியவர் ரெட்டமலை சீனிவாசன். மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியாசன் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது மனித நலவாழ்வை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. மனித நலவாழ்வை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. அறிவியல் முறையை படிக்கும் சரியான வரிசையை தேர்வு செய்யவும். கவனிப்பு, கருதுகோள், அனுபவ சோதனை, முடிவுரை. ஆன்சர் 3-2-1-4. அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் நேரு. கண்டறிந்த இந்தியா, நேரு இன் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் பயன்படுத்தினார். அறிவியலை கற்றுக்கொள்வதன் மூலம் தேர்ச்சி பெறக்கூடிய திறன்கள் படைப்பாற்றல் மற்றும் ஆர்வம். புரோகேரியோட்டுகள் மொனிரா ராஜ்ஜியத்தில் உள்ளடங்கியுள்ளது. பின்வருவனவற்றில் எந்த ஒன்று கடல் சூழல் அமைப்பில் இல்லாதது? ஆன்சர் ஏரி. கழிமுகம், பவளப்பாறைகள், கடல், ஏரி. ஆன்சர் ஏரி. கீழ்காணும் நோய்களில் எது பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படும் நோய் அல்ல? ஆன்சர் பொண்ணுக்கு வீங்கி. பகுத்தறிவுடன் சிந்தித்தல் என்பது கடந்த அனுபவத்தை காரணங்களோடு தொடர்புபடுத்துதல். தொடர்பற்ற எண் இணையை கண்டறிக. ஆன்சர் B. பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. நவீன் சாவ்லா, சுனில் அரோரா, சுனில் சந்திரா, ராஜீவ் குமார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் மேற்கு வங்காளம். 2009 ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு ரைபோசோமின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றிய ஆய்வுகளுக்காக வழங்கப்பட்டது. ரைபோசோமின் கட்டமைப்பு மற்றும்
செயல்பாடு பற்றிய ஆய்வுகளுக்காக வழங்கப்பட்டது. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பூமியை சுற்றி வரும் 10 சென்டிமீட்டர் அளவுள்ள பொருள்களை கண்காணிக்க முதல் வணிக விண்வெளி சூழ்நிலை விழிப்புணர்வு கண்காணிப்பகம் அமைக்கப்பட உள்ளது? உத்தரகாண்ட். மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு 1972ஆம் ஆண்டு. டேஷ் மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுகிறது? ஆன்சர் ஏ. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். UNFCCCக்கான கட்சிகளின் மாநாட்டின் 27வது அமர்வு எகிப்தில் உள்ள ஷார்ம் எல் ஷேக்கில் 6 முதல் 18 நவம்பர் 2022 வரை எதன் காரணமாக நடத்தப்பட்டது? காலநிலை மாற்றம். தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் ஹூப்ளி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தரமிக்க நிலக்கரி என அறியப்படுவது? அனல்மிகு நிலக்கரி. எந்த வகை இரும்பு தாது இரும்பு ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது? ஹேமடைட். இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் H.E. பிளான்போர்டு. ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவக்காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? கோடை மற்றும் குளிர்காலம். குப்த ஆட்சியாளர்களை காலவரிசைப்படி அடுக்குக. ஸ்ரீகுப்தர், சமுத்திரகுப்தர், ராமகுப்தர், 2ஆம் குமாரகுப்தர். அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துகளில் பொருத்தமற்றது எது? அதன் சில கருத்துகள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது. கீழ்குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம் எது? ஆன்சர் சேலம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதனுடன் தொடர்புடைய காலத்தோடு பொருத்துக. இரும்பின் கண்டுபிடிப்பு ஆரியர்கள். வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு சிந்து சமவெளி பண்பாடு. விவசாயத்தின் துவக்கம் புதிய கற்காலம். தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்தச் சட்டம் 42வது அரசியல் சாசன திருத்தச் சட்டம். கீழ்கொடுக்கப்பட்டுள்ள போர்களை அவை நடந்த வருடத்தோடு தொடர்பு படுத்துக. முதல் பானிபட் போர் 1526. காக்ரா போர் 1529. 2ஆம் பானிபட் போர் 1556. கான்வா போர் 1527. பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்றழைக்கப்பட்டார்? சமுத்திரகுப்தர். கவிராஜா என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை? ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சன்ஹுதாரோ, லோத்தல். ஆம்புட்ஸ்மேன் என்னும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு? ஸ்வீடன் நாடு. கீழ்வருவனவற்றுள் எது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றது? ஆன்சர் 3 மட்டும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருத்தல் என்பது தேவையற்றது. இந்திய அரசியலமைப்பு விதி 264 முதல் 300A வரை பகுதி 12இல் அடங்கும். கீழே உயர் நீதிமன்றங்கள் மற்றும்
அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தவறான இணையை தேர்ந்தெடு. உயர் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்ட ஆண்டில் தவறானது. அலகாபாத் 1954 என்பது தவறானது. மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? 1 மற்றும் 2 சரியானவை. இது ஒரு நிரந்தரமான அவை. ஒவ்வொரு 2ஆம் ஆண்டின் முடிவிலும் 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர். பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது? வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல். வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல். ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இங்ஙனம் கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி. விதி 21. கீழ்க்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும் பகுதி ஒத்துள்ளது? அமெரிக்க அரசியலமைப்புடன். தேங்க்யூ.